அன்பான நேயர்கள் இணைந்திருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதநெல்லி. இன்றைய மக்களுடன் மருதநெல்லி நிகழ்ச்சியில் யோகம் தரும் யோகா என்ற அற்புதமான தலைப்பில் பேச இருக்கின்றோம். இன்று சர்வதேச யோகா தினம். அதனை முன்னிட்டு யோகம் தரும் யோகா என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். நேயர்களே, நம்மோடு நிலையத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்கள். அவரை மருதநெல்லி சமுதாய வானொலியின் சார்பாக அன்பாக வரவேற்று, அன்பிற்கினி நேயர்கள், யோகம் தரும் யோகா என்ற தலைப்பின் கீழாக நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து பேசலாம். யோகாவினுடைய சிறப்புகளையும் அந்த யோகாவினுடைய பயன்கள், அந்த யோகா நமக்கு தரக்கூடிய யோகங்கள் குறித்து நாம் பேச இருக்கின்றோம். நேயர்களே, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 280-896 290-896 280-896 290-896 முன்னிணைப்பாக 043442 என்ற எண்களை சேர்த்து அழைக்கலாம். அற்புதமான நிகழ்ச்சி. இன்று சர்வதேச யோகா தினம். இந்த சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி கடைபிடிப்பதற்கான முக்கியமான ஒரு பங்கினை நம்முடைய பாரத திருநாடு ஏற்படுத்தியது என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அன்றைக்கும் பாரத பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்த தினத்தை ஒரு சிறப்பாக அறிவிக்க வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச யோகாவினை போற்ற வேண்டும் என்ற ஒரு உரையினை ஐக்கிய நாடுகள் சபையில் அவர் முன்னெடுத்தார். அதனுடைய பயனாக ஜூன் 21ஆம் தேதி உலக நாடுகள் அனைத்தும் ஒருமனதாக இந்த தேதியினை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொண்டு ஜூன் 21ஆம் தேதியினை உலக யோகா தினமாக கடைபிடிக்க ஒப்புதல் வழங்கி அன்று தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜூன் 21ஆம் தேதி என்பது என்ன காரணம் என்று சொன்னால், வட அரைகோளத்தில் நீண்ட பகல் பொழுதாக அமையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் ஆனது. இந்த புவியினுடைய வட அரைகோளத்தில் நீண்ட பகல் தினமாக இந்த தினம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தினத்தினை தேர்ந்தெடுத்து யோகாவிற்கான சிறப்பு செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக சர்வதேச அளவில் இன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில், குறிப்பாக இன்று நமது பாரத பிரதமர் அவர்கள் கூட இன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தன்னுடைய யோகா நிகழ்வினை நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நாளில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விஸ்வநாதன் அவர்களை, யோகா ஆசிரியர் அவர்களை வரவேற்கிறது மருதநெல்லி சமுதாய வானொலி. வணக்கம்ங்க. வணக்கம். உங்களுடைய இந்த யோகா நாள்ல நீங்க வானொலி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் உங்களுடைய விஷயம் என்ன? இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கல யோகாவை பத்தின ஒரு விழிப்புணர்வு உலக நாடுகள் முழுக்க மக்களிடையே பெருமளவுல பேசப்பட்டு வருது. பல பேர் பயிற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த யோக கலை தோன்றி வளர்ந்தது நம்ம பாரத நாட்டுல. இன்னைக்கு இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஏதாவது குறைஞ்சபட்சம் இந்த யோக பயிற்சி பண்ணணும் அப்படின்றதான் இன்னைக்கு என்னோட தகவலா நான் சொல்றேன். நிச்சயமா யோகா அப்படின்றது வயது வித்தியாசங்கள் இன்றி அனைத்து மக்களும் பயன்படுத்தக்கூடியது. சரி, இந்த யோகா ஏன் யோகா செய்யணும்? இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில குறிப்பா நேர்மறை சிந்தனையோட எதிர்மறை சிந்தனைகள் இயற்கையா அதிகமா காணப்படுது, புகுத்தப்படுது. அவங்க பாக்கிறது கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா அதை பத்தின சிந்தனைகள் அதிகமா அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. ஆனா யோகா பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கல நேர்மறையான சிந்தனைகள் அதிகமா அவங்களுக்குள்ள போகும். அவன் எல்லாமே பாசிட்டிவா பார்த்து பழகினாக்கல அவனோட செயல்பாடும் பாசிட்டிவா இருக்குங்க. அதனால இன்னைக்கு எல்லாரும் கட்டாயம் யோகா பயிற்சி பண்ணணும், தினசரி பயிற்சி பண்ணணும், அந்த எண்ணம் வரணுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோய்களுடைய தாக்கமும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கல பிறந்த குழந்தைக்கெல்லாம் சர்க்கரை, ஒரு 20 வயசுல தைராய்டு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு நோய் வருதுனாக்கல குறைஞ்சது ஒரு 40 வயசுக்கு மேல வரும் அப்படின்ற காலகட்டம் இருந்ததுங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் இல்ல. பிறந்த குழந்தைக்கே சர்க்கரை நோய் இருக்குது. அப்படி பல்வேறு விதமான நோய்கள் மக்கள் மனசுல இன்னைக்கு நோய்களால ஆட்பட்டு இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாறுனாக்கல குறைஞ்சபட்சம் தினசரி பயிற்சி பண்ற பழக்கமே இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில இல்லாம இருக்குது. பொதுவா எல்லார் மத்தியிலையும்
இந்த பயிற்சி அப்படின்னாவே வந்து இன்னைக்கு விளையாடுறது கூட முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் சாதாரணமா வந்து திறந்த வழி மைதானத்துல விளையாடி பழகினாங்க. இன்னைக்கு எல்லாம் இந்த தொலைபேசி வந்ததுனால உட்கார்ந்த இடத்துல அந்த தொலைபேசியில விளையாடி அவங்களோட நேரத்தை வந்து கடக்குறாங்க. ஆனா பிசிக்கலா வந்து அவங்களோட பயிற்சி செய்யக்கூடிய நேரம் ரொம்ப குறைவா இருக்குதுங்க. உடல் ரீதியான பயிற்சிகள் குறைவா இருக்கு. ஆமாங்க. கைபேசி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேம்ஸ், அதுல நாம் விளையாடுறோம். யோகாவினால இருக்கக்கூடிய பலன்கள் என்ன? பொதுவா அந்த யோகா வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி பார்த்தாங்கனாக்கல, இறைவனை அடையறதுக்கான ஒரு வழிங்க. அதாவது 4 விதமான வழிகள் இறைவனை அடையறதுக்காக வச்சிருந்தாங்க. சரியை, கிரியை, யோகம், ஞானம். இப்படி 4 வகையா வச்சிருந்த முதல் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவனை அடையறதுக்காக தான் அந்த பயிற்சி அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்மள இந்த உடம்பு காப்பாத்திக்கினா போதும் அப்படின்ற நிலைமையில வந்து இன்னைக்கு யோகா பயிற்சி பண்ண உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பல பேர் பயிற்சி பண்ணாங்க. இதுவும் நல்லதுதான். ஆனா நம்மள முன்னோர்களுடைய நோக்கம் என்ன வருதுன்னா இறைவனை அடையறதுக்கு அப்படிதான் வச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம நாயன்மார்கள் வரலாறு கூட ஒரு நாயன்மார் இருக்கிறாருங்க, பெரிய குறும்ப நாயன்மார். அவரு பாத்தீங்கன்னாக்கல யோகா பயிற்சி மூலம் இறைவனை அடைஞ்சதா தான் அந்த பெரிய புராணத்துல சொல்லுதுங்க. இதே மாதிரி நம்மளாம் தெரியும் இயற்கையா பூசலார், அவரு தெரியும், வாயிலார தெரியும். இவங்களாம் வந்து தாரணா நிலையில இருந்து இறைவனை அடைஞ்சவங்க. சோ இப்படி உதாரணங்கள் நிறைய இருக்குது. திருமூலரும் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது 3000 வருஷம் வாழ்ந்து 2000 வருஷம் வாழ்ந்து அப்படி 3000-2000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கல நிறைய திருமூலர் இருந்ததாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒவ்வொரு பாடல்களும் வந்து திருமூலனுடைய பாடல்கள் விலை மதிப்பற்றவங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் வர்றாரு, அவர் பேசுவோம். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். 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 வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். இன்னைக்கு உலக சர்வதேச யோகா தினம். வாழ்த்துக்கள். ஆமா, கண்டிப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு காலையிலேயே நினைச்சேன் கண்டிப்பா சிறப்பு விருந்தினரோட தான் பயணிப்போம். உங்களை பாத்தீங்களா, உங்களுடைய எண்ணங்கள் நாங்க அப்படியே நிறைவேற்றுறீங்க. உண்மையாலுமே ஐயா அவர்களும் பல என்ன சொல்றது விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். எனக்கு ஐயா 2 கேள்விகள் இருக்கு. இந்த யோகா அப்படின்னு எடுக்கும் பொழுது அந்த காலை வேளையில செய்யக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரம், இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பயன்கள் என்ன? அந்த ஒரு ஒட்டுமொத்தமா அந்த சூரிய நமஸ்காரம் ப்ராப்பரா செய்யணும்னா எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி, இந்த யோகாசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்டு எல்லா வயதினர்களும் செய்யலாம், ஆனா தவிர்க்க வேண்டிய சில நேரங்கள் யோகா பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா எந்த நேரத்துல தவிர்க்கணும்? சில பேருக்கு வந்து எனக்கு உடல்ல ஸ்ப்ரெயின் மாதிரி இருக்கு, வலிக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ சிலர் சொல்றாங்க யோகா பண்ணா அது நிவாரணம் ஆகும் அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தியும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். 2 கேள்வி. 1 சூரிய நமஸ்கார், 2வது எப்போ தவிர்க்கலாம் அப்படின்றது. சந்திரசேகருக்கு நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தா, இப்போ இந்த நிகழ்ச்சி முடிச்ச சரியா 10:30 மணிக்கு நம்முடைய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் மைதானத்துல நிப்பாட்டி சூரிய நமஸ்கார் எடுக்கிறதா ஏற்பாடு இருக்கு. 9:30 10:30 ஐயா இங்க நிகழ்ச்சி கொடுக்கறாரு. நிகழ்ச்சியை கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கினாருன்னா மாணவர்கள் தயாரா இருப்பாங்க. மாணவர்கள் மத்தியில நீங்க சொன்ன அந்த சூரிய நமஸ்கார் பயிற்சி வந்து இப்ப இன்னைக்கு யோகா தினத்தை முன்னிட்டு நம்முடைய மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரியில நடைபெறுது. சுற்று வட்டாரத்துல யாராச்சும் பொதுமக்கள் கூட நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த நேரத்துல உங்கள் மூலியமா பொதுமக்களுக்கும் இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் 10:30 மணிக்கு நீங்க நம்மளுடைய கல்லூரி வளாகத்துக்கு வரலாம் அப்படின்றத இந்த நேரத்துல அன்பா தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய 2 கேள்விகளுக்கான பதில். ஐயா, முதல் கேள்வி, சூரிய நமஸ்கார் எப்படி செய்யணும், எவ்வளவு நேரம் அதை எடுத்துக்கணும்? பொதுவா சூரிய நமஸ்கார பொறுத்த வரைக்கும் ஆசனங்களுடைய தொகுப்பு தான் சூரிய நமஸ்காரம். சரிங்க. ஒரு சில அமைப்பு ரீதியா சூரிய நமஸ்காரம் மாறும். நாம எந்த அமைப்பு ரீதியா போய் சூரிய நமஸ்காரம் கத்துக்கிறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசனங்கள் மாறும். சரிங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அமைப்புல 7 ஆசனங்களுடைய தொகுப்பு தான் சூரிய நமஸ்காரம் வச்சிருக்கிறாங்க. சூரிய நமஸ்கார் பண்ண என்ன லாபம் சொன்னா, சூரிய நமஸ்காரம் 3 விதமான பயிற்சி வந்துருங்க. அதுலயே மூச்சு பயிற்சி இருக்கும், பார்வைக்கான பயிற்சி அதுலயே இருக்கும், அந்த ஆசனங்களும் அதுலயே செஞ்சிடறாங்க. அப்போ சூரிய நமஸ்கார் பண்ணா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சக்கரம் வந்து ஆக்டிவ் ஆகும். அதனால சூரிய நமஸ்கார் சந்தியா காலத்துல பண்ணணும். சந்தியா காலம்னு சொன்னா காலையிலயும் பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம், காலை மாலை.
இரவும் பகலும் சந்திக்கக்கூடியது காலைங்க, பகலும் இரவும் சந்திக்கக்கூடியது சாயந்தரங்க. இந்த சந்தியா நேரத்தில் பண்ணாங்கன்னா சந்தியா காலம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பண்ணாங்களா சூரிய நமஸ்காரம் ரொம்ப சிறப்புங்க. அடுத்த கேள்வி, எப்போ பண்ணலாம் எப்போ பண்ணக்கூடாது? இது சூரிய நமஸ்காருக்கு எவ்வளவு நேரம் செய்யலாம்னு கேட்டிருந்தாங்க. சூரிய நமஸ்கார் அந்தந்த வயசை பொறுத்து மாறுங்க. உதாரணத்துக்கு என்ன மாதிரி கொஞ்சம் தினசரி பயிற்சி பண்ணவங்களாம் 108 பண்ணா வந்து ஒரு சுற்றுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு 3 சுற்று பண்ணிட முடியுங்க. அப்ப 108 பண்றவங்களும் இருக்கிறாங்க. சாதாரண மனுஷன் ரொம்ப குறைவா பண்ணா 3 பண்ணா, அதாவது 1 நிமிஷம் இல்லாட்டி அதிகபட்சம் 3 நிமிஷத்துக்குள்ள பண்ணிருந்தா போதுங்க. சாதாரணமா வந்து பண்ணனாக்கல 13 சூரிய நமஸ்கார் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப வயசு வந்து கொஞ்சம் அதிகமாகுதுன்னு சொன்னா 3 சுற்று சூரிய நமஸ்கார் பண்ணா போதுங்க. நான் சுற்றுன்னு சொல்றது இந்த 10 நிலைகள் ஒரு சில அமைப்பு வச்சிருப்பாங்க, ஒரு சில அமைப்புகள் 8லயே முடிச்சிருவாங்க, ஒரு சிலர் 12 நிலைகள்ல செய்வாங்க. சோ ஒரு சாதாரணமான மனுஷன் 3 சுற்று செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா இருக்கக்கூடியவங்க 3 சுற்றுகள் செய்யணும். ஆமா. அதன் பிறகு பயிற்சிகள் கூட கூட அவங்க அதிகரிச்சு போலாம், அவங்களுடைய உடல் இதை பொறுத்து இருக்கு. இரண்டாவது கேள்வி அவங்க கேட்டது, யார் யார் தவிர்க்கலாம், எந்த நேரத்துல தவிர்க்கலாம் இந்த யோகா செய்யறது அப்படின்றது. யோகான்றது வாழ்வியல் முறைங்க, என்னைக்கு தவிர்க்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுங்க. எல்லாரும் எல்லா நாளும் யோகா பயிற்சி பண்ணலாம். யோகாவில் வந்து 8 அங்கங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பெண்கள் பொறுத்த வரைக்கும், பெண்கள் மட்டும் அந்த மாத பிரச்சனை இருக்கும்போது வயிறை வந்து ட்விஸ்ட் பண்ணாத ஆசனங்கள் செய்யலாம். எல்லா நாளும் நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாங்க. அப்படி ஒரு சில பயிற்சிகள் எல்லா நாளும் பண்ணலாம். இந்த பெண்களுக்கு அந்த 3 நாள் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் அப்போ வயிறை வந்து முறுக்கிற மாதிரி பயிற்சி மட்டும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஆசனங்களோ பயிற்சிகளோ தவிர்க்கலாம். மற்ற நாள் எல்லா நாளும் பயிற்சி பண்ணலாங்க. சரி, ஒரு யோகா அப்படின்னும் போது ஒரு அடிப்படை முதல் நிலை அப்படின்றது என்னங்க? என்ன எதுல நுழையணும் நாங்க முதல்ல? இப்போ எங்களுக்கு தெரியாது, நாங்க ஏதோ அப்படி காட்டுல மேட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நாங்க வரோம், அலுவலம் வரோம், போறோம். யோகா அப்படின்னா நீங்க ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ யோக நிலைக்கு போறவங்க முனிவர்கள் பாறையில் உட்கார்ந்து அவங்க தவம் செய்யணும் அல்லது காட்டுல உட்கார்ந்து தவம் செய்யணும் தான் மக்கள் மத்தியில அந்த யோகாசனங்கள் பத்தி ஒரு அபிப்பிராயங்கள் இருக்கு. ஆனா அது அப்படி இல்லை, ஒரு வாழ்வியல் முறை, சாதாரண மக்களும் அதை செய்யலாம் அப்படின்றத நீங்க அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது இப்போ என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு இப்போ எங்கேயோ ஒரு கடையில யாரோ ஒருத்தர் ரேடியோவை கேட்டுட்டு இருக்கு, ஒரு மனசுல படுதுன்னு வைங்களேன், அவர் எப்படி நுழையிறது உள்ள? இதுல பாத்தீங்கன்னாக்கல யோகாவினுடைய முதல் வகுப்பு அப்படின்னு சொன்னா அது இயமான்னு சொல்றாங்க. அது இயமத்துல என்ன இருக்குன்னு சொன்னா 5 விஷயம் சொல்றாங்க. சரிங்க. அகிம்சை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அகிம்சைனா என்ன? சுதந்திரமே அப்படிதான் வாங்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அடுத்து சத்தியம், அஸ்தேயம், அபலகிரகம், பிரம்மச்சரியம். இந்த இயமால வரக்கூடிய 5 விஷயம் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் வரார். வருக, வணக்கம். வணக்கங்க. இனிமையான காலை வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஜாலியூர் நீலகண்டன். நீலகண்டன் சொல்லுங்க. உலக சர்வதேச யோகா தினம் வாழ்த்துக்களோட இன்னைக்கு யோகா தினம் ஐயா. இன்றைய நேற்றிலிருந்து இது நான் பிளான் பண்ணி இருக்கேங்க. இன்றைக்கு யோகா தினம் தான். இந்த யோகா தினங்கிறது மக்கள் மனசுக்கு எப்ப வந்துச்சு, அது மூலியமா மக்கள் எவ்வளவு நலம் பெற்றிருக்கிறாங்க, வளமுடன் வாழ்றாங்க. அது போல பிஞ்சி மனசுல நெஞ்சை வளர்க்காம நல்லதை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை வந்து இளம் பள்ளி கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இளம் குழந்தைகளுக்கு அவங்க மனசுல வந்து தினம் 12 மணி நேரத்தில் ஒரு 60 நிமிடம், ஒவ்வொரு மனிதனும் 60 நிமிடம் தன்னை வந்து ஒரு இது வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது 1 மணி நேரம் 60 நிமிடம் தன்னை வந்து நிலைப்படுத்தணும். எவ்வளவு வேலைகளா இருந்தாலும் காலை 6ல இருந்து 7 வரலையும் அது 2ஆ கூட பகிர்ந்துக்கலாம். காலையில ஒரு 30 நிமிடம், மாலை ஒரு 30 நிமிடம் இப்படி செஞ்சிட்டு வரும் பொழுது நம்மளுடைய மனநிலையம், நம்மளுடைய எதிர்காலம் சிந்திக்கூடிய சுயநிலையம், நம்மளுக்கு கூட ஒரு கான்செப்ட், நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்குது. அனுபவ ரீதியா உள்ள அனுபவ பெருமக்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு இல்ல, இப்பொழுது வந்திருக்கிறது. ஏன் வந்திருக்குதுன்னா அனைத்துமே வந்து மருந்துகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நஞ்சி உருவாக்கப்பட்ட ஒரு
உணவுகளை நம்ம உட்கொண்டு இருக்கிறோம். நஞ்சு இல்லாத உணவை செய்யும் பொழுது அப்பொழுது வந்து யோகா இல்ல, மனசை திடப்படுத்தணும், மனசை தூய்மைப்படுத்தணும்ன்றது இல்லைங்க. அப்போ வந்து நஞ்சு இல்ல உணவுல. இப்ப உணவுல அனைத்து உணவுலையுமே வந்து நஞ்சு வந்திருக்கிறதுனால அதை ஒதுக்கணும். அப்படின்னா அதை நம்ம சுத்தப்படுத்தணும்னா மனசு சுத்தப்படுத்தணும், நாம தூய்மையான ஒரு எண்ணத்தையும் சுத்தப்படுத்தணும். அருமை. அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அனைத்து மனித இனங்களும். நன்றிங்கய்யா, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, இந்த நம்ம அறிமுக நிலையில இருந்தோம். நாம அதாங்க யோகானுடைய முதல் நிலைன்றது இயமா தான். அதுல வரக்கூடிய இந்த 5 விஷயங்களை கவனிக்கணும். அகிம்சை. அகிம்சைனா நான் பெருசா சொல்ல தேவையில்ல, ரொம்ப ஈஸிங்க. உடம்பால, மனசால, நம்மளோட வாக்கால, இது 3 தாலையும் இயற்கையா ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துறது தான் எல்லாமே. நான் சொன்ன எல்லா கடவுளை அடையன்னு சொன்னா ஒரு மனுஷன் வந்து பக்குவமான நிலைக்கு போகணும். நிச்சயமா அதுக்கான நிலை தான் இது. அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், அப்படிங்கிற பிரம்மச்சரியம். இன்னைக்கு இதுதான் வந்து அடிப்படை நிலைங்க. இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும். அப்படி இதுதான் வந்து யோகாவினுடைய அடிப்படை. இதுல நம்ம அடிப்படை விஷயங்கள் ரொம்ப கவனம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்கனாக்கல இயற்கையா நம்ம உயர்ந்துட்டே தான் இருப்போங்க. உதாரணத்துக்கு அகிம்சையை நம்ம வந்து எல்லா உயிர்களும் என்னோட உயிர் போல அப்படி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சேனாக்கல எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்க மாட்டாங்க. எந்த உயிரும் வந்து நான் வந்து அவரை வந்து தாழ்த்திட்டு என்னை உயர்த்திக்கணும்னு நினைக்க மாட்டேங்க. நான் வாழ்ற மாதிரி அவரும் வாழணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு உலகத்துல பல்வேறு விஷயங்களுக்கு வந்து தீர்வா வந்து அமையுங்க. ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனநிலை வந்து எப்படி மாறி இருக்குது, யாரு எப்படி ஆனா என்ன, நான் மட்டும் வந்து உயர்ந்துட்டு இருக்கணும். அதுக்காக நான் என்னோட உடல்நிலை நீங்க உதாரணம் சொன்ன நிறைய சம்பாதிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், தூங்க மாட்டேன், எல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா சம்பாதிக்கணும் இருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க சம்பாதிச்சது எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் மருத்துவ ரீதியாவே செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். உடல் பிரச்சனைகள் நிறைய வந்துருங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சத்தியமும் அதே மாதிரிதான். நம்ம எவ்வளவு நம்ம கடைபிடிக்கிறோங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளே வந்து அது பாதுகாக்கும். இந்த அஸ்தேகம்ன்றது வந்து திருடாமை. இன்னைக்கு கருத்து திருடல்கள் நிறைய இருக்குது. யாரோ ஒருத்தர் நம்ம முன்னோர் சொல்லி இருப்பாங்க, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அதை எடுத்து நாமளே சொன்ன மாதிரி. ஆமா, இந்த யோகாவும் அந்த மாதிரி பல பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ நான் புதுசா கண்டுபிடிச்சி சொன்ன மாதிரி பல பேர் தங்களோட கருத்து சொல்லிட்டு இருக்கேன். இது அஸ்தேயத்தில் வருது. அவங்க யோகா பத்தின தெளிவான அவங்களுக்குள்ள விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் எல்லா விஷயமும் வந்து முன்னோர்கள் சொன்னதுதான். நாம எதுவும் புதுசாலாம் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்கல. யோகாவில் பல்வேறு விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறனாக்கல இன்னைக்கு ஸ்டைல் மாறலாம், வார்த்தை மாறலாம். ஆனா யோகான்றது முன்னாடி சொல்லி இருக்கிறாங்க. இது அஸ்தேயத்தில் வரும். அப்படிங்கிறதுக்கான எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு அந்த கான்செப்டே இல்லாம இருக்குது. என் வீட்டுக்கு வந்து சாதாரணமா ஒரு ஃபேன் போதும்னு வச்சுக்கோங்க. ஆனா எங்க வீட்டுல வந்து 3 ஃபேன் ஓடாம புதுசா வாங்கி பல பேர் வச்சிருப்பாங்க. இது அபலிக்கிறதுக்காக வருது. இந்த மாதிரி பல்வேறு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இது மாதிரி பல்வேறு விஷயம் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வாங்கி இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து பயன்படுத்திக்கணும். அது பிரம்மச்சரியம் சொல்றது ஒண்ணும் இல்ல, என்னோட புலன்களை என்னோட கட்டுப்பாடுல வச்சிருக்கணும். இதுதான் பிரம்மச்சரியம் சொல்றாங்க. ஆனா பிரம்மச்சரியம்னா பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா பிரம்மச்சரியத்தில் வராதுங்க. என்னோட புலன்களை என்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது தான் பிரம்மச்சரியம் சொல்றாங்க. திருமணம் ஆன பிறகும் கூட அந்த புலன்கள் கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பிரம்மச்சரியம் தான். ஆமா, அது வந்து திருமண வாழ்வு அப்படின்றது தனி, பிரம்மச்சாரியம் அப்படின்றது அது தனி. ஆமா, மிக அழகா சொல்றீங்க. இந்த இப்போ யோகா அப்படின்றது இப்போ உடல் ரீதியா கொஞ்சம் நம்ம பலப்படுத்தணும், உடல் ரீதியா அதை நம்ம செய்யணும். அப்ப முதல் பயிற்சி என்ன? யோகால ஒருத்தர் ரெடிங்க அப்படின்றார். அப்ப முதல் பயிற்சியா என்ன பயிற்சியா அவங்களுக்கு கொடுத்தா சரியா இருக்கும்? எதை தொடங்கணும் அவங்க? இப்போ நம்ம முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க யோகான்னு சொல்லாமே உதாரணத்துக்கு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போறாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க, பிள்ளையார கும்பிட்டு இயற்கையா தோப்பு காரணம் போடுவாங்க. ஆமா, அந்த தோப்பு காரணம் போடுறத வந்து கூட நம்ம ஒரு அடிப்படை பயிற்சின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த தோப்பு காரணம் போடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்கரமும் ஆக்டிவ் ஆகுதுங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி புத்திசாலினாக்கல இத பண்ணா இது ஆகுன்னு சொல்லல, ஆனா இயற்கையா நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மறைபொருளை வச்சிருக்கிறேன். ஒரு கோயிலுக்கு போனீங்க, பிரகாரத்தை சுத்தி வரீங்க. நீங்க நடைபயிற்சின்னு தனியா பண்ணல, ஆனா கோயில போயிட்டு பிரகாரத்தை சுத்தி வரணும், அது நடைபயிற்சிங்க.
ஒரு நவகிரகம் இருக்குன்னு வைங்க, அது எத்தனை சுத்தணும் 9 சுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் முன்னோர்கள் வந்து பாருங்க நம்மளே அறியாமலே பல்வேறு விஷயங்கள் பயிற்சியா வச்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் நம்ம பண்ண என்ன ஆகும், இதுவும் ஒரு நல்ல விதமான பயிற்சி தாங்க. சோ அதனால அடிப்படை இப்படி நம்ம பயிற்சி நம்ம தொடங்கலாங்க. நம்ம பேசுவோம். இணைப்பில் ஒரு நேர் வருக. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நான் தர்மபுரி உழவர் சந்தையிலிருந்து வானொலி பிரியர் மொழிப்பதையா பேசுறேன். சிறப்பு உங்களுக்கு காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் முனியப்பன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். அதாவது பார்த்தா சின்ன வயசுல கஷ்டப்பட்டு தான் ஒரு காலகட்டத்தில் ஜிம்முக்கு போனா கராத்தாக்கு போனா கடுமையா ஒழிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரிங்க. இருந்தாலும் சுகர் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ண, உணவுடைய கட்டுப்பாடு பிரச்சனையா இல்ல வேற யோகாவும் போயிட்டு இருக்கிறேன், வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் சுகர் வந்துருச்சு. ஐயா நிறைய விஷயத்த சொல்லிட்டு அப்ப இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க, அப்படி நிகழ்ச்சி வாயில கேட்டுக்கலாங்களா? நிச்சயம் நிகழ்ச்சி வாயில கேட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி இப்ப நீரிழிவு நோய் வருது அப்படின்றத பத்தி பேச போறோம். கரெக்டுங்களா? அது சொன்னீங்கன்னா அப்படியே கேட்டுக்கோயா. ரைட், நல்லது. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. எல்லாம் செய்யறோங்க, ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், ஆனா இந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது வந்துருச்சே, என்ன பண்றது அப்படின்னு அவருடைய சந்தேகம் இருக்கு. முதல்ல இந்த சர்க்கரை நோய் வந்து பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க உணவு பழக்கத்தால் வருது அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. 70% மன குழப்பத்தினால, ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. இந்த சர்க்கரை பத்தி நிறைய மக்களுக்கு ஒன்றும் தெளிவான புரிதல் இல்லைங்க. உணவால் மட்டும் வருது. உதாரணத்துக்கு அரிசி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா சர்க்கரை போகும்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஒன்ஸ் எல்லாரும் உடம்புலயும் சர்க்கரை இருக்குது, பொதுவா எல்லாரும் உடம்புல. இது அதிகமாகிறது குறையும் தேவை. ஆமா, உடம்புக்கு எல்லாரும் உடம்புக்கும் லோ சுகரா போனாலும் பிரச்சனை, ஹை சுகரா போனாலும் பிரச்சனை. ஒரு சமநிலையில இருக்கணுங்க. இதுதான் விஷயம். ஆனா இந்த சர்க்கரை நோய் வந்து அதிகமா போகுது இல்ல குறைவாகுதுன்னு காரணம் மனசுதான் முக்கியமான காரணங்க. உதாரணத்துக்கு இவர் வந்து உழவர் சந்தையில வேலை செய்யறான்னு வைங்க, அவரோட தூக்க நேரம் வந்து உடம்புக்கு இவ்வளவு இயற்கை உடம்பு சொல்லும், எனக்கு முடியல, என்னை வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். அது மீறி இவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப இயற்கை என்ன ஆகும், உடம்புல பல்வேறு விதமான மாற்று விதமான ரசாயன விஷயங்கள் வந்து நடக்கும், சமநிலை வந்து பாதிக்கப்படுங்க. அது வந்து இவரு உடம்பு கொஞ்ச நாள் வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உடம்பு தன்னோட நிலை ஏதோ ஒரு விஷயத்த வந்து நோயா கன்வெர்ட் மாத்தாங்க. அதுதான் இவருக்கு வந்து இருக்கிற பிரச்சனை. சொல்லி பாக்குறோம், கேட்கல அப்படின்னு சொல்லி இது. சோ மன அழுத்தத்தை குறைக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் இருந்ததுன்னா நமக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றீங்க. இப்ப இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு யோகால என்ன விதமான பயிற்சிகள்? ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஆளுங்க இந்த மணி சவுண்ட் நல்லா கொஞ்சம் நமக்கு பேசுவோம். நம்ம நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்கார். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் மாது, சொல்லுங்க ஐயா. நல்ல தலைப்பு, நல்ல தலைப்பு தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க ஐயா. இது வந்து மூச்சு பயிற்சி யோகா பண்றதெல்லாம் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை தான். சரிங்க. அனைத்து உறுப்புகளும் வந்து நல்ல வேலை செய்யுங்க யோகான்னு செஞ்சா. அது வந்து மூச்சு கட்டுப்பாடு நம்ம விதிமுறையோட தான் அந்த மூச்சு செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். சரிங்க. அப்ப வந்து அனைத்து உறுப்புகளும் வந்து அந்த காற்று பரியம் நல்லா வந்து ஆரோக்கியமா தான் இருக்கும். அது செய்ய முடியாதவங்க கூட ஒரு சின்ன தொழிலாவது நம்ம வீட்டுக்கிட்டாவது செய்யணுங்க. ஏதோ ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஆரோக்கியங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து வேஷமா சாப்பிட்டு சும்மா உலகத்தை சுத்திட்டு கூட நோய் வந்துச்சு அது வந்துச்சுன்னு கூட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் பாக்குறோம். மனிதன் வந்து ஆரோக்கியமா வேணும், தொழிலும் வேணும். ஐயா கொஞ்சம் இறைவனுடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் வந்து இருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த யோகா மாதிரி அது ஒரு காலகட்டத்துக்கு போய் விட்டுருங்க அது உடம்புல. தெய்வீக சிந்தனைகள் கொஞ்சம் வேணும். அது அந்த மாதிரி இருந்தா யோகாவும் வரும். அந்த சிந்தனை வந்து இறைவனுடைய போக்குல போகும்போது அது வந்து யோகா டைப்புக்கு போயிருதுங்க. அது அப்ப வந்து மன அமைதி வந்து போயிருதுங்கய்யா. அப்ப வந்து நோய் நொடி அண்டாத மனிதன் வாழ்க்கையில நமக்கு நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் பழகிறது கூட கொஞ்சம் நல்லவங்கிட்டே பழகணும் ஐயா. கொஞ்சம் தெளிவா பேசுறவங்க, ஆன்மீகவாதிங்க, ஒரு தொழில் ரீதியா பேசுறாங்க போற அவங்க கிட்ட பழகினா கொஞ்சம் நல்ல தெளிவா இருக்கும். கொஞ்சம் நோய் நொடி கூட அண்டாது, கொஞ்சம் சிந்திக்கிறதுடைய நிலைமைகள் வருது இல்லைங்களா. அவங்க நாம நினைச்ச மாதிரி எல்லாம் பிறந்த உலகத்துல வேற என்ன கிடந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில நோய்களும் வரும். எல்லாமே கொஞ்சம் அட்டாக் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மனுஷன் வாழ்க்கையில. சரிங்க, மிக்க நன்றி. வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க. நாம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் அந்த எளிமையான மன அழுத்தத்தை போக்குவதற்கான அந்த எளிமையான பயிற்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி. ரொம்ப உதாரணம், சாதாரணமா கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த மணி சவுண்ட் வருங்க. அந்த சவுண்ட் என்ன ரீதியில் வரும்னாக்கல ஓம் அப்படின்ற கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓம்ன்ற சவுண்ட் வருங்க.
இன்னைக்கு ரொம்ப மனசை வந்து சாதாரணமா இயல்பான நிலையில வச்சுக்கன்னு சொன்னா அது ஓம் சொன்னா போதுங்க. அது நல்லா மூச்சு எடுத்து ஓம் சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து நல்லா மூச்சு எடுத்து ஓம் சொன்னாங்களே மனசு வந்து இயல்பான நிலைக்கு வந்துருங்க, அமைதி ஆயிரும். ஆமா, நம்ம பேசுவோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம், நான் தாசன்படி சித்தம் பேசுறேன். நலமாயா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்காங்க. உங்களோட மருந்துகள் வானது நான் தினமும் கேட்டு கிடக்குறேன். காரியமாலயம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா இருக்குன்றதுனாலதான் இந்த யோகாவை பத்தி எல்லாம் பேசுறோம் நாங்க. சார், இது நல்ல தலைப்பு, நல்ல அருமையான தலைப்பு தான் கொடுத்துக்கிறீங்க. ஆமா, எனக்கு முன்ன ஒரு நண்பர் பேசினா இருப்பாரு. அவரு சொன்ன மாதிரி நல்லவங்களோட பழகணும், நல்லதே கத்துக்கணும். அன்றவங்களோட சேர்ந்தா மட்டும் தான் நல்லதே வரும். எனக்கு ஒருத்தர் ஆன்மீகவாதி குஞ்சட்டிப்பீட்டில் ஒருத்தர் இருக்கு, சோடாமணி ஒரு நண்பர். சரிங்க. அவரு இப்படி சொன்ன மாதிரி அவர் சொல்லுவாரு, எல்லாமே இப்படி இந்த கட்பாடுல போகணும் வரணும், இந்த மாதிரி ஆளுங்களோட சேர்ந்தா நல்லது வரும். அப்படி அவர் ஆன்மீகத்துல இருக்கு. அப்படி சோடாமணி என்ற நம்ம தர்மபுரி மாவட்டத்துல. சரிங்க. அவர் மக்களுக்கு நல்லதே தான் சொல்லுவாரு. அவர் திருமணமே ஆகல அவருக்கு. இந்த மூச்சு பேச்சு சார், நானும் ரொம்ப இந்த நடந்தாவே மூச்சு வாங்க அதெல்லாம் வாங்க சார். எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை ஆச்சு. இப்போ 2-3 வருஷமா. சரிங்க. காலையில எந்திரிச்சு நடக்க போக முடியாது, பாத்ரூம் வாக்கிங் போக முடியாது, எதுவுமே முடியாது. சரி, எல்லாம் இந்த இறைவனோட இந்த மாத்திரை எல்லாம் கொஞ்சம் இந்த இழுப்பு மாத்திரை அந்த மாத்திரை எழுத்து பேரு கொஞ்சம் நல்லா இருக்குது. யோகா பயிற்சியும் கொஞ்சம் ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த மாதிரி செஞ்சப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சில நாளைக்கு செய்யறது, சில நாளைக்கு செய்யறத விட்டா தொடர்ந்து நமக்கு அது கிடைக்காது, அதுல நன்மை கிடைக்காது. ஆமா, தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாதான் நல்லா இருக்கும். அருமை சார். நான் உங்களோட பேருந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் நல்ல பழக்கத்துல நல்ல ஒழுக்கத்துல இருக்கணும். நிச்சயம் நாமளும் அதுக்கு துணையா இருப்போம் சார். மதியத்துல கொஞ்சம் இந்த நேர் விருப்பம் கொஞ்சம் நீங்கள் கேட்ட கொஞ்சம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து கொடுங்க சார். இனிப்பு கிடைக்கும் சார். நிச்சயமா முயற்சி பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நேர்கள் தான் சார் வராங்க. எங்களால இனிப்பு கிடைக்கும் சார். தருமபுரி மாவட்டத்துக்கு கிழக்கு பக்கமெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது சார். தருமபுரி நாங்கெல்லாம் எங்களுக்கு ட்ரை பண்ணா கூட கிடைக்கவே மாட்டாங்க. என்னங்க பண்றது? என்ன அதுக்கு பாடி பக்கத்துல இருக்குது இல்லையா, அந்த தண்ணி எப்படி பாசுனா பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கடைசியில போய் பாய மாட்டேன் அந்த மாதிரி. நீங்க மருது நெல்லி ஆரம்பிக்கும் போது நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி 9ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது அந்த இனி வானொலிக்கே ஃபர்ஸ்ட் வானொலி நாடா இந்த பக்கத்துல அறிமுகம் கிழக்கு பக்கம் அறிமுகம் நிறைய நேர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களை கட்டாயம் தைனூர்களுக்கு அனைத்து பேருக்குமே 896 வைங்க, அந்த நம்பர் வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவேன் நானு. அருமை, நன்றிங்க. நன்றி. நிச்சயம் நீங்க ஒரு நாளைக்கு நிலையத்துக்கு வரணும். உங்களை ஒரு நாளைக்கு உட்கார வச்சு நிலையத்துல பேச வைக்கணும்ன்றது என்னுடைய ரொம்ப ஆசை. கட்டாயம் வரணும். என்னோட பேர் கார்த்தி. நன்றிங்க. நன்றி. நாம நிச்சயமா வாங்க. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. சர்வதேச யோகா தினம். அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா மனம் அமைதி வேணும்னா யோகா செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சிறப்பு அழகா சொல்லிட்டு இருக்காருங்கய்யா. ஆமா, மன அழுத்தங்கிறது குடும்பத்துல இருக்கிறவங்க உறுப்பினர்களை விட இப்ப நமக்கு மேல அதிகாரியா இருக்காங்க, அவங்க நம்மள டார்ச்சர் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா அவங்கள நம்ம எதிர்த்து பேச முடியாது. அந்த அவங்கள கேள்வி கேட்டோம்னா நம்ம பாதிக்கப்படுவோங்கிற அந்த அச்சத்துல இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி யோகா பண்ணலாம்? ஏன்னா இது நாம உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போட்டோம் கேள்வி கேட்டோ சாதிச்சிட முடியாது. அதை நாம பனிப்போர் மாதிரி அதை நாம அடங்கிக்கிறதுக்கு எந்த மாதிரியான யோகா செய்யணும் அப்படிங்கறத ஐயா கிட்ட. மிக நன்றிங்க. நன்றி. பல விஷயங்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அவர் முன்னாடி பேசும்போது, சித்தன் அவர்கள் பேசும்போது, நான் இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் நானும் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இவரு நண்பர் இப்போ 2ஆவதா பேசக்கூடியவர் தொழில் ரீதியா இருக்கக்கூடிய அந்த சில மன பிரச்சனைகள், அதை எப்படி கையாளுறது? அது தொழில் ரீதியா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், எல்லாம் அது ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். இதுக்கு ஏதாச்சும் இந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசை அமைதிப்படுத்தக்கூடியது, மன அழுத்தம் என்ன பேசினதுதான், அதே கொஞ்சம் மாற்று வழியில இந்த கேள்வி அடங்கியிருக்கு. அதுக்கான பதில் பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி நிறைய நேர்கள் வராங்க. வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீரங்காடி ரங்கனையா. ரங்கனையா வணக்கம். சிறப்பு விருந்தினர் இருக்காரு, உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா சிறப்பு விருந்தினர் கேட்கலாம். சிறப்பு விருந்தினர் ஐயாருக்கும் சிறப்பான வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த யோகா அடிப்படை எங்கிருந்து வந்ததுன்னு அழகா சொன்னாரு. இந்த தோப்பு காரணம் போறது, பிரகாரத்தை சுத்தி வர்றது, இதெல்லாம் இந்த அடிப்படை எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாரு. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் பெயின், அதாவது மூட்டு ஜாயிண்ட் எல்லாம் வலின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மூட்டு வலி இப்ப அதிகம் பெருகி கொண்டு இருக்கிறது. இந்த இதுக்கெல்லாம் கூட நம்ம யோகாவுல ஏதாவது வழிமுறை இருந்தா எனக்கு சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறேன். நன்றிங்க. நம்ம இணைப்புல கேட்போம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. அவர் கேட்டது பொதுவா இன்னைக்கு பல பேர் மூட்டு வலின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்கல, நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனதுங்க. சரிங்க. பஞ்சபூதம் சொன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல பாத்தீங்கன்னாக்கல ஆகாச சக்தி, அதாவது இடைவெளி குறையும் போது இந்த மூட்டு வலி அதிகமாகுங்க. இந்த யோகா பயிற்சி பண்ணும் போது பல பேர் நினைக்கிறாங்க ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த ஆசனம் பண்ணாலும் உடம்பு முழுக்க அது பயிற்சி பண்ணா உடம்பு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும். ஆனா குறிப்பா ஏன் சொல்றாங்க, அப்படியாவது பண்ணட்டும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இப்படியாவது யோகா பயிற்சி பண்ணுங்க, இந்த ஆசனம் பண்ணீங்களா இது சரியாகணும். அந்த ஆகாச சக்தியை அதிகமாக்கக்கூடிய எந்த பயிற்சி பண்ணாலையும் மூட்டு வலியும் சரியாகுங்க. இதுதான் கான்செப்டுங்க. அது என்ன பயிற்சிங்க, எப்படி செய்யணும் சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஆசனங்கள்ல பாத்தீங்கன்னாக்கல உத்கடாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குதுங்க. அது குறிப்பா மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லா பலனை கொடுக்குங்க. அது உத்கடாசனம் பயிற்சி பண்ணா போதுங்க. எப்படி செய்யணும் அது ஏதாச்சும் சொல்ல முடியுமா, அல்லது நேர்ல தான் பயிற்சியா கொடுக்கும்? இல்ல, இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு தொழில்நுட்பத்தை நான் சொன்னலைங்க, அலைபேசி. இன்னைக்கு அலைபேசி நல்ல விதமா பயன்படுத்தினாங்களா இதுல தெரியுமா, உட்கடாசனம் போட்டு எப்படி வேணுமோ சர்ச் பண்ணா இன்னைக்கு போதும். உட்கடாசனம் அவ்வளவுதாங்க. ஐயா அவர்கள் உட்கடாசனம் அப்படின்றத இணையதளம் மூலியமாவோ அல்லது கைபேசி மூலியமாவோ பார்த்து அதை நம்ம முறைப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னா இந்த மூட்டு பிரச்சனையின் நாம கொஞ்சம் நன்மை பெறலாம். அப்படி முழுமையாவே குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாம ஏற்கனவே பேசணும் அந்த பிரஷர் தான், அததான் இப்ப மற்றொரு நண்பரும் கூட பேசினார். எப்படி அந்த மன அழுத்தத்தை உறவுகளுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் சரி, இப்ப நாம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அவர் இன்னும் ரொம்ப பின் பாயிண்டா கேட்டாரு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய உயர் அதிகாரி கிட்ட நாம எப்படி மன அழுத்தத்தை இல்லாம இருக்கிறது அப்படின்றது, அதை பத்தி அதற்கு ஏதாச்சும் சிறப்பு ஆசனங்கள் இருக்கா அல்லது சிறப்பு யோகா ஏதாச்சும் இருக்கா? நானுமே கூட தெரிஞ்சுக்கிறேன். பொதுவா இன்னைக்கு சொல்றது விஷயம் என்னன்னாக்கல, எல்லாரும் மேல இருக்கிறவங்க ட்ரெஸ் பண்றாங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கல, இப்படி பல்வேறு விஷயங்களால எனக்கு மன அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. புற அழுத்தம் தான் எனக்கு அதிகமா இருக்குது. இதுல ஒரு 2 விஷயம் நம்ம கவனிக்குங்க. ஒண்ணு, அவங்க என்னை புரிஞ்சுக்கல அப்படின்றது மட்டும் நம்ம சொல்றாங்க. இப்போ அவரு என்னை புரிஞ்சுக்கல, சரி, நான் ஒரு புரிஞ்சுக்கணும்ல, அவர் அப்படித்தான் ஆயிப்போச்சு இல்ல, அவர் அப்படித்தான் பேசுவாரு, இப்படி சாதாரணமா எடுத்துட்டு போலாம். நம்ம முன்னோர்கள் அடுத்த படியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கவனிக்கணும். இயமாவுக்கு அப்புறம் வரக்கூடிய நியமாவில 5வது விஷயமா வருது, ஈஸ்வர பிரணிதானானி அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க. அப்படின்னு என்னன்னாக்கல, நடக்கிறதெல்லாம் எல்லாம் என் கையில இருக்குதுன்னா தான் பிரச்சனை, நடக்கிறதெல்லாம் கடவுள் கையில இருக்குது அப்படின்னு நான் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கனாக்கல பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த மனநிலை நம்மளுக்கு வளரல, அதுதான் பிரச்சனை. நான் என்னை புரிஞ்சுக்கலன்னு மட்டும் நம்ம யோசிக்கிறேங்க, நான் ஒரு புரிஞ்சுக்கணும்னா அப்படியே நம்ம யோசிச்சீங்கன்னாக்கல இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வா இருக்குங்க. அது நம்ம முன்னோர்கள் ஈஸியா எல்லாம் கடவுள் செயல்றா போடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் அப்படிதான் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு அந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கல, அதுக்கான பக்குவம் நம்ம படலன்றதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். தொடர்ந்து பேசலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நேயர்களும் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நம்ம இந்த யோகம் தரும் யோகா குறித்தான இன்னும் கூடுதலான செய்திகளை பேச இருக்கிறோம். நேயர்களே இணைந்திருங்கள். இது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தின் முதல் சமுதாய வானொலி. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதநெல்லி சமுதாய வானொலி 89.6. நிலையத்தில் நேரம் காலை 10 மணி 10 நிமிடம். நேயர்களே
மக்களுடன் மருதன்வெளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று சர்வதேச யோகா தினம். அதனை முன்னிட்டு சிறப்பிக்கக்கூடிய வகையில் யோகம் தரும் யோகா என்ற அற்புதமான தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் விஸ்வநாதன் அவர்கள். பாடலுக்கு முன்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தோம் சார். இந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம், மூட்டு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து நாம பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார், பெண்ணாகரத்துல ரம்யா பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. யோகா பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆமா சார், யோகாவில் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலான யோகாக்கள் இருந்து அது கொஞ்சம் சொல்லுங்க சார். ஐம்புலன்களை இப்ப தொடக்கத்துல பேசும்போது சொன்னாரு அந்த பிரம்மச்சாரியம் அப்படின்றது. தொடர்ந்து பேசும், நீங்க வானொலியில கேளுங்க. நன்றி நன்றி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. மனசு வந்து அலைபாயக்கூடிய அந்த அந்த விஷயம், அதை வந்து ஒருநிலைப்படுத்தக்கூடியது. சரியா சொல்லணும்னா அது ஒருநிலைப்படுத்தக்கூடியது. அது குறித்தான யோகா என்ன பயிற்சிகள் இருக்கு? மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது இயற்கையா மனிதனால முடியாதுங்க. மனிதன் வந்து மனம் செயல்படுறதுனால தான் மனிதனுக்கு மனிதன் பேர் வந்துச்சுங்க. இத கொஞ்சம் நம்ம இந்த வார்த்தைகளை வந்து கொஞ்சம் மாத்திக்கணும். மனதை நல்வழிப்படுத்துறதுக்கான யோசனைகள் இருந்தா சொல்லுங்க. அப்போ மனசை கட்டுப்படுத்த முடியாது, நல்வழிப்படுத்த முடியுங்க. இப்போ நம்மளுக்கே தெரியும் எதெல்லாம் நம்ம செஞ்சா மனசு நல்வழியில் போகும், எதெல்லாம் செஞ்சா மனசு வந்து தீவழியில் போகணும். அப்போ நல்வழிப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் பல்வேறு விதமான விஷயங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணணும். நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் எந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்லுவாங்க? அது செஞ்சா வந்து மனசு வந்து நல்வழியில் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மனசு நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சி, உதாரணத்துக்கு நல்ல புத்தகங்களை படிக்கிறது, இப்போ பாட்டு கேட்டங்களா, இந்த மாதிரி நல்ல பாடல்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பாக்கிறதுங்க. இப்போ இதெல்லாம் பண்ணங்கனாக்கல மனசு வந்து நல்வழிப்படுங்க. அதே மாதிரி காரியங்கள்ல அதிக நேரம் நம்மளோட நேரத்தை செலவிடுறது, செயல்பாடுன்னு சொன்னா எதனா ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ மனசு இயற்கை அலைபாயாதுங்க. அலைபாயாம அந்த காரியத்துல இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணும் போது என்ன ஆகும்? நம்மளோட மனசு நல்வழிப்படுங்க. அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது இயற்கை நாமளும் வந்து நல்வழிப்பட்டவங்களா பண்புள்ளவங்களா மாறிடுறோம். எப்படி தண்ணி வந்து தொடர்ந்து ஓடிட்டே இருந்தா அழுக்கு படிடுறதில்ல, ஒரே இடத்துல தேங்கிச்சுன்னா பாசி படுறது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையில ஏதாவது ஒரு விஷயத்துல நாம போயிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனம் வந்து அலைபாயாம நல்வழிப்படுத்தக்கூடிய, மிக அழகா சொன்னீங்க. கட்டுப்படுத்த முடியாதுங்க, மனசை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மனசை வந்து நம்ம போகக்கூடிய பாதையை வந்து ஒரு நல்ல பாதையில வழிகாட்டி விட்டோம்னா அது பாட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றத மிக நல்ல ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அந்த மனசு தொடர்பா நீங்க நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த மீண்டும் நாம அந்த யோக நிலைகள் நிகழ்ச்சியினுடைய கடைசி ஒரு 15 நிமிடத்துல நம்ம இருக்கிறோம். எளிமையா மக்கள் இந்த யோகாவை பயன்படுத்தணும், யோகாசனங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? எளிமையான முறையில தினசரி நான் ஏதாவது பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இயற்கையா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னாக்கல 10 விதமான சந்திப்புகள் இருக்குதுங்க. இதுதான் நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த சந்திப்புகள். உதாரணத்துக்கு நம்ம கால் விரல், அது ஒரு இடத்துலங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட், நம்மளுக்கு இணைப்புகள்னு சொன்னா புரிய மாட்டேங்குது, ஆனா ஜாயிண்ட்களா இருக்குது. இந்த ஜாயிண்ட் பயிற்சி வந்து இயல்பா வந்து சாதாரணமா தினசரி பயிற்சி பண்ணும் போது நம்ம உடம்பு ரொம்ப அந்த கழிவுகள் தங்காம வெளியேற்றத்துக்கான அதிகமான முயற்சி பண்ணிக்கோங்க. சரிங்க. அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தினசரி பண்ணணும். 10 விதமான ஜாயிண்ட்டுக்கு நம்ம தினசரி பயிற்சி பண்ணங்கள உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த ரத்தம் சுத்தமாச்சுன்னா போதும், உடம்புல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்குங்க. இதுதான் நம்ம வந்து அடிப்படை பயிற்சியை நம்ம வந்து வச்சுக்கணுங்க. என்ன மாதிரி அப்போ நீங்க அந்த இணைப்பு ஜாயிண்ட் பயிற்சிகள் அப்படின் போது என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் முன்னாடி பின்னாடி அப்படி பண்ணணுங்க. சைடுல எந்த ஜாயிண்ட், உதாரணத்துக்கு கை முழங்கை வந்து சைடுல கொண்டு போக முடியாதுங்க. முழங்கையை வந்து முன்னாடி பின்னாடி தான் மடக்க முடியும். ஆமா. அப்போ கழுத்து இருக்குன்னு சொன்னா கழுத்து ஒரு விதமான சந்திப்பு தான். அது வந்து 4 பக்கமும் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியுங்க.
அந்த மாதிரி அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயிற்சி பண்ணாங்கனாக்கல போதுங்க. அது இணைப்பில் ஒரு நேயர் வரார். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா சிறப்பா சொல்லிருக்கிறாரு. எனக்கெல்லாம் யோகா பத்தி ஒன்றும் தெரியாது. சரிங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலியமா சொல்றதுனால நம்ம ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோங்க. எனக்கு தெரிஞ்ச யோகானா ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டூர் போயிருந்தோம் கோயிலுக்கு. சரிங்க. அங்க அந்த குளத்துல ஒரு ஆள் அப்படியே யோகா பண்ணிருக்கேன். மணிக்கு எனக்கு அப்படியே மிதக்குறாரு, அப்படி செக்க மாதிரி. நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன். அப்படி தண்ணியில அப்படி மேலாக அப்படி மழை வந்து அப்படி மிதந்துனே இருக்கிறாரு. நானும் ஒரு வருவாரான்னு பார்த்து பார்த்து அப்புறம் நான் தோத்துட்டேன், போயிட்டேன். அதுதான் எனக்கு வாழ்க்கையில அந்த யோகா வந்து அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அதுக்கு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கினேன். இந்த மாதிரி பண்பலையில நல்லா இது மாதிரி எல்லா நிகழ்ச்சி எல்லாம் அருமையா இருக்குது. நன்றிங்க. நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க. நிறைவான நேரத்தில் இருக்கிறோம். நீங்க உங்களுடைய கருத்துக்கள், அந்த பயிற்சி, எளிமையான பயிற்சிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். எளிமையான பயிற்சினாக்கல இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் தான் ரொம்ப எளிமையா தினசரி பண்ண வேண்டிய பயிற்சியில வச்சுக்கணுங்க. உதாரணத்துக்கு யோகாவில் வந்து இப்ப பல பேர் யோகானா என்ன பண்றான்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா, உடம்பு வளைக்கிறது தான் யோகான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த பார்ட்டுங்க யோகாவில். 8 விஷயங்கள்ல ஆசனங்கள் அப்படின்றது ஒன் ஆஃப் த பார்ட். ஆனா எல்லாரும் அது பார்த்ததுமே நம்மளால இதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு இயற்கை என்னால யோகாலாம் இப்படிலாம் செய்ய முடியாதுன்னு வந்துடுறாங்க மனசு. சரிங்க. உதாரணத்துக்கு முன்ன பேச நேரம் சொன்னா தண்ணியில் மிதக்கிறது. அப்போ என்னால முடியாது, தண்ணியில் மிதக்க முடியாது. அவராட்டம் அவ்வளவு எவ்வளவு நேரம் மிதத்து இருக்கிறாரு அப்படின்னா நான் யோகா பயிற்சி செய்ய முடியாது அப்படின்னு மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது கிடையாதுங்க. யோகானும் ஒன் ஆஃப் த பார்ட் தான். அது யோகான்றது நிறைய விஷயம் அடங்குனதான் யோகா. சாதாரணமா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும், உட்கார்ந்த இடத்துல சேர்ல உட்காந்து கூட எல்லா ஜாயிண்ட்டும் வந்து நான் வந்து பிளெக்சிபிள் ஆகிறதுக்காக, உதாரணத்துக்கு காலு விரல மடக்கி நீட்டுறது கூட ஒரு பயிற்சி தான். பாதத்தை முன்னாடி பின்னாடி கொண்டு போறதும் அடுத்த பயிற்சிங்க. முட்டியை மடக்கி நீட்டுறதும் ஒரு பயிற்சி. இந்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல கூட பயிற்சி பண்ண முடியும். யோகா செய்யறதுக்கு இவ்வளவு இடம் வேணும், இவ்வளவு காற்றோட்டம் வேணும், யாரும் சத்தம் போடக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியும். நாம எந்த இடத்துல எந்த இடம் நம்மளுக்கு இருக்குதோ, உதாரணம் சேர்ல உட்கார்ற இடம் தான் இருக்குன்னு சொன்னா அங்கேயும் உட்காந்து பயிற்சி எல்லாம் பண்ண முடியுங்க. சரிங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு நம்ம வந்து தினசரி பயிற்சி பண்ணணும். அப்படி அந்த மனநிலையில இருந்தாங்க ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம தினசரி பயிற்சி பண்ணுவோம். நம்ம அந்த மனநிலை தான் இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியம். யோகா தினசரி பயிற்சி பண்ணணும். அதுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் பண்ண முடியுங்க. இவ்வளவு இடம் வேணும், இவ்வளவு காற்றோட்டம் வேணும், இப்படி அமைதியா இருக்கணும் சூழ்நிலை, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தினசரி சாதாரணமா முதல்ல மனசு வந்து தயாராகணும். ஆமா, நான் செய்யணும் அப்படின்றதுக்கான நேரம் கொடுக்கறதுக்கு தயாராகணும். ஆமாங்க. அதன் பிறகுதான் மற்ற புற சூழல்கள்லாம் எப்படி அமைப்பெறுகிறது அப்படி பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இதுல மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சியில மிக முக்கியமானது யோகால இந்த மூச்சு பயிற்சியை வந்து பிரதானமா சொல்றாங்க. அந்த ஒரு பயிற்சியாச்சும் எப்படி செய்யணும், என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சின்னு சொல்றது இயற்கை எல்லாரும் பண்ணக்கூடியது. என்னன்னு சொன்னாக்கல, நல்ல மூச்சு எடுத்து கொஞ்ச நாள் கண்ட்ரோல் பண்ணி மெதுவா மூச்சு வெளியிடுங்க. இது வந்து சுக பிராணாயாமம் சொல்லுவாங்க. இது பிராணாயாமத்தில் வரக்கூடிய சுக பிராணாயாமம். அதாவது மூச்சு எடுக்கிறது கொஞ்சம் வேகமா இருக்கலாம், கட்டுப்படுத்தணும் கொஞ்ச நேரம் மெதுவா வெளியிடணும். இந்த பயிற்சி பண்ணா போதுங்க. இதுதான் வந்து அடிப்படை பயிற்சி. இந்த பயிற்சி தினசரி பண்ணீங்களா போதும், உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்க. இது ரொம்ப எளிமையான பயிற்சி கூட. இதனுடைய பலன் என்னங்க? உடம்புல நாம நினைக்கிறோமே உடம்பு, அதாவது சமஸ்கிருதத்தில் என்ன சொன்னா கோஷங்கள்னு சொல்றாங்க. நம்ம இப்ப அன்னமய கோஷத்துக்கு தான் ரொம்ப கவனம் கொடுக்கறோம். உதாரணத்துக்கு நான் புரியுன்றதுக்காக நான் சொல்றேன், சாப்பாட்டு விஷயத்துக்கு மட்டும் தான் கவனம் கொடுக்கறேங்க. ஆனா அது தாண்டி ஒரு 5 உடம்பு சேர்ந்தது தான் நம்மளோட உடம்புங்க. ரெண்டாவது பிராணமய கோஷம். பிராணம்னாக்கல காற்றாலையும் நம்ம உடம்பு ஆனதுங்க. அந்த பிராணமய கோஷாவுக்கு நம்ம வந்து கவனம் கொடுக்க மாட்டேங்கிறோங்க. அந்த பிராணமய கோஷாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிராணமய கோஷம்னு சொன்னா ஏற்கனவே உடம்புன்னு சொல்லிட்டேன். இந்த பிராணனால ஆன உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ சொன்ன சாதாரணமான பயிற்சி. மூச்சு எடுக்கணும், கொஞ்ச நேரம் நிப்பாட்டணும், அது கண்ட்ரோல் பண்ணி மெதுவா வெளியிடணும். நம்ம உடம்பு எடுக்கக்கூடிய காற்று முழுக்க
அதுல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் லெவல் முழுக்க நம்ம உடம்பு கிரகிச்சதுக்கு அப்புறம் மூச்சு வெளியிடணும். இவ்வளவுதான் விஷயங்க. இந்த பயிற்சியை ஒரு 3-5 நிமிஷம் தினசரி பயிற்சி பண்ணாங்களா போதும். தூங்கி எழுந்ததுமே அவசரமா ஓடுறதுக்கு பதிலா தூங்கி எழுந்துச்சு வந்து உட்காந்ததுமே கொஞ்சம் மூச்சு நல்லா எடுத்து மெதுவா வெளியிட்டு இத மாதிரி ஒரு 3 நிமிஷம் உட்காந்துட்டு போனாங்களா போதும். அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். உடம்புல இது அறிவியல் பூர்வமா எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்களுக்கும் ஆக்சிஜன் போய் சேரும் போது உடம்பு வந்து இயற்கையாவே புத்துணர்ச்சி பெறுகிறது. நாம சாதாரணமா மூச்சு எடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம அப்படியே விட்டுட்டு இருக்கோம், மெதுவா விட்டுட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து போதுமான அளவுக்கு புத்துணர்ச்சி பெறுறதுல, குறிப்பா மூளைக்கு வந்து ஆக்சிஜன் அதிகமா போகும்போதுதான் அந்த மூளையினுடைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அந்த அறிவு ஆற்றல் வந்து அதிகப்படுத்துது. அப்படின்றத இந்த மூச்சு பயிற்சி ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மருத்துவர்கிட்ட பேசும்போது சொன்னது வந்து, அதிகப்படியான ஆக்சிஜன்களை வந்து நாம உள்ள கொண்டு வரும்போது மூளை வந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல், அந்த அறிவாற்றலை வந்து அதிகப்படுத்துது. அப்போ இயற்கையாவே உங்களுடைய வேலை திறன் கூடுது, உங்களுடைய சிந்திக்கும் திறன் கூடுது, நீங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மூச்சு பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது அந்த மருத்துவர் அறிவியல் ரீதியா கேட்கும்போது சில ஒரு பேட்டியில பேசும்போது சொன்னாருங்க. இணைப்புல ஒரு நேயர் வரார். வருக. வணக்கம். வணக்கங்க. அன்பு சகோதரருக்கு வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினம். அதனை முன்னிட்டு நம்ம யோகம் தரும் யோகா அப்படின்ற அற்புதமான நிகழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். சிறப்பு விருந்தினர் யோகா ஆசிரியர் விஸ்வநாதன் நம்மளோட இணைப்புல இருக்கிறார். சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு சிறப்பான வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். அதே மாதிரி எங்களது என்றும் இனிய நண்பர் குரல் ஓவியம் அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். ஐயா, உண்மையிலேங்க அந்த யோகான்னு வந்த பின்னாடி தாங்க ஐயா இன்னைக்கு நிறைய மது பழக்கத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா யோகா காலங்காலமா இருந்திருக்கும். ஆனா அது வெளிப்படையா தெரியறது வந்து ஒரு 10-15 ஆண்டுகள்ல தான் கொஞ்சம் வெளிப்படையா தெரியுது. அதுக்கு நமது இந்த சமுதாய பண்பலைகள் அதிகமா உருவாக்கக்குள்ளதான் அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால இப்ப ஐயா சிறப்பு ஐயாவும் சிறப்பாக வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அனைவரும் யோகா செஞ்சு சுகமா வாழணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால வாழ்த்து சொல்வதற்காக இணைப்புக்கு வந்தேன். நன்றிங்க. மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. 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 சரி, நிறைவா உங்களுடைய கருத்துங்க. இந்த சர்வதேச யோகா தினத்துல பொதுமக்கள் எப்படி தங்களுடைய அந்த பங்களிப்பு, அந்த யோகா, அதை பத்திய விஷயங்கள். நம் முன்னோர்கள் கிட்டத்தட்ட ஒரு இந்த கலியுகம் தோன்றி 5126 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் இந்த பூமியை வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து நம்ம கையில வந்து கொடுத்துருக்கிறாங்க. இந்த கடந்த ஒரு 15 வருஷத்துல இந்த பூமியினுடைய தன்மை வந்து மாறி இருக்குது, ஒட்டுமொத்த சூழ்நிலை மாறி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட தேவைக்கு அதிகமாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம வந்து எனர்ஜி எடுத்து நம்மளோட சொந்த தேவைக்காக மற்றதெல்லாம் எப்படிக்கு போன என்ன ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகளை பத்தி நம்ம கவலைப்படாம நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் இன்னைக்கு அதுக்கான பாதையை நம்ம போட்டுட்டோம். ஆனா இன்னும் இந்த கலியுகத்தினுடைய ஆயுட்காலம் இன்னும் அதிக நாள் இருக்க போகுதுங்க. வருங்கால சந்ததிக்கு நாம ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும். நாம எவ்வளோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து எனர்ஜி எடுத்து நம்ம பயன்படுத்தணுமோ, எவ்வளவு நம்மளால குறைச்சிக்க முடியுமோ தேவையை, அதை குறைச்சிட்டு நம்ம இயற்கையோடு ஒன்றி வாழ்றதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படின்றத என்னோட இறுதி கருத்தை சொல்றேங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கமும் சட்டம் போட்டிருக்குது, நெகிழிய வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுதுங்க. ஆனா இது ஒட்டுமொத்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு வந்து நாம கடைபிடிக்கிறோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ரொம்ப குறைவான பேர் தான் கடைபிடிக்கும். எங்க போனாலும் ஒரு இயற்கை நம்மளால முடியாதெல்லாம் இல்லை. ஒரு கையில் ஒரு பையை கொண்டு போக முடியும். நான் இதுக்கு தான் போறேன், மார்க்கெட்டுக்கு போனா காய்கறி வாங்க போறேன்னு தெரியும். ஒரு பையை பிடிச்சிட்டு போறது நமக்கு இது இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்காக ஒரு விஷயம் தான் சொல்றேன். இந்த நெகிழி வந்து மக்கறதுக்கு ஒவ்வொரு காலகட்டம் சொல்றாங்க, குறைஞ்சது ஒரு 400 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க ஒரு நெகிழி பேப்பரை பயன்படுத்தீங்கன்னா 400 வருஷம் ஆகும் அது மக்கறதுக்கு. அப்போ
நம்ம 400 வருஷத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு நாளைக்கு ஒரு நெகிழினுடைய அளவு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்குவோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்னாக்கல ஒரு வருஷத்துல 300 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம என்ன பண்றோம், பால் படுத்துறோம்னு அர்த்தங்க. அப்போ நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 60 வருஷம் இன்னைக்கு சொல்ற மாதிரி வச்சுக்கினாங்களோ கூட, அப்போ 18,000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் படுத்திடுங்க அப்படின்னு சொன்னா மனித ஜீவராசிகளை வாழ முடியாம போங்க. நாம முடிஞ்ச வரைக்கும் இந்த இயற்கையை பாதுகாத்து இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து அடுத்த சந்ததிக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும் அப்படின்றது இன்னைக்கு சர்வதேச உலக யோகா தினத்தன்னைக்கு என்னோட கருத்தை நான் சொல்றேங்க. மிக்க நன்றிங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி சர்வதேச யோகா தினத்துல நிலையத்துல வந்து நேயர்களுக்காக இந்த யோகத்தினுடைய பலன்கள் குறித்து யோகம் தரும் யோகா அப்படின்ற தலைப்புல பேசியமைக்காக மருதமில்லி சமுதாய வானொலி எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. உங்களுடைய சமூக இந்த பணி மேலும் மேலும் சிறப்படைய எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள்.